friends, welcome to our academy. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா SSC ஓட GD ஓட previous year questions தான் வந்து பார்க்க போறோம். அதுல வந்து பாலிட்டி வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா the total membership of Constituent Assembly was 389 of which representative of princely state was அப்படினு கேட்டிருக்காங்க. அரசியல் எப்படி நிர்ணயம் சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 389 தான். அப்ப அதுல இருந்து சுதேச அரசின் பிரதிநிதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படினு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 93 தான். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டோட்டலாக வந்து 389 பேர் இருக்காங்க. அதில் வந்து பிரிச்சிங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து 296 பேரும், அப்புறம் சுதேச அரசுகள் அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து 93 பேரும் வந்து இருக்காங்க. இந்த 296 வந்து இன்னுமே வந்து ரெண்டாக பிரிக்கலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 ஆளுநர் மாகாணங்கள் ஓகேங்களா. 11 ஆளுநர் மாகாணங்கள் 11 கவர்னர் ப்ராவின்சஸ்லேருந்து 292 பேரும், அதுக்கப்புறம் 4 Chief Commissioner Provinces அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 4 Chief Commissioner Provinces வந்து ஒரு 4 பேர் வந்து வந்திருப்பாங்க. அந்த 4 Chief Commissioner Provinces என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ABCD அப்படின்னு வந்து சிம்பிளாக சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜ்மர், பலுச்சிஸ்தான், கூர்க் அண்ட் டெல்லி ஓகேங்களா. ஸோ நம்ம டோட்டல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்படி தான் வந்து பிரித்து வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 93. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் நம்ம பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி பார்த்தோம். ஸோ ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் வேர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் வகித்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 15 பேர் தான் வந்து இருந்தாங்க. இதில் யார் சார் இருப்பாங்கன்னா நம்ம துர்காபாய் தேஷ்முக் அவங்க இருந்திருக்காங்க, அப்புறம் சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க, விஜயலட்சுமி பண்டிட் அவங்களாம் வந்து ஒரு மெம்பரா வந்து இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the drafting committee of constitutional assembly was consist of dash members கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சபையின் வரைவு குழு டேஷ் உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை உறுப்பினர்கள்னா 7 உறுப்பினர்கள் தான் கொண்டு இருக்கு. ஸோ அந்த 7 உறுப்பினர்ல யார் சார் சேர்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம BR அம்பேத்கர் ஓகேங்களா. டாக்டர் BR அம்பேத்கர் இவர் தான் வந்து அதோட சேர்மேன் ஓகேங்களா. ஸோ இவர் இல்லாமல் இன்னொரு 6 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க. who chaired the drafting committee of constitution அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சார் தலைவராக இருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் BR அம்பேத்கர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதர் 6 மெம்பர்ஸ் நேமே வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ யார் சார் அந்த அதர் 6 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கோபாலசாமி ஐயங்கா இருக்காரு, கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தருக்காரு, அப்புறம் சையத் முகமது சாதுல்லா அப்படின்னு ஒருத்தருக்காரு, அப்புறம் KA முன்ஷி, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, இன்னும் 6 பேருமே நேமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா who among the following were the first law minister of independent India? கீழ்கண்டவர்களில் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நம்ம BR அம்பேத்கர் தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம BR அம்பேத்கர் என்ன சார் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சார் சொல்லுவாங்க இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவுமே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம BR அம்பேத்கர் தான் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்மே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வாஸ், சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல் கல்வி அமைச்சர் யாரா சார் இருக்காங்க, நம்ம அபுல் கலாம் ஆசாத் ஓகேங்களா. அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாரு. இதே போல வந்து காமர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து யார் யார் இருந்திருக்கா, கம்யூனிகேஷனுக்கு டிஃபென்ஸ்க்குலாம் யாராவது இருந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா who was the constitutional advisor to the constitution assembly அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் அரசியலமைப்பு ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BN ராவ் ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் யாருன்னு கேட்டீங்கன்னா BN ராவ். ஸோ இவர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசராக வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா who was the not a member of constitution assembly அப்படின்னு கேட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு மேஜராக தெரியும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து மேஜர் பார்ட்ஸ் இந்துஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்திஜியும், முஸ்லீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜின்னாவும் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு பெரிய ஆளுங்களுமே எதில் சார் கலந்துக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறது ரெண்டு பேருமே வந்து ஒரு மெம்பராக வந்து இருந்திருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே உறுப்பினராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி தான் உறுப்பினராக இருக்க மாட்டார். ஸோ அடுத்த கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருக்காங்க, Who was the first temporary chairman of Constitution Assembly அப்படின்னு கேட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருக்குன்னா 389 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த 389 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து கூட்டுறாங்க சார். அந்த மீட்டிங்கில் வந்து யாரை தலைவர் தேர்ந்தெடுக்க ஒரு டவுட் வந்துடும். அந்த டைமில் என்ன சார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ், ஃப்ரான்ஸ் நடைமுறை அதை வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா யார் அந்த அவையில் மூத்த வயது அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து நம்ம தலைவரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யார் சார் வயசு அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவரை தான் வந்து என்னவா தேர்ந்தெடுக்கிறாங்க, டெம்பரரி சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக யார் சார் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கில் செகண்ட் மீட்டிங்கில் வந்து பர்மனெண்ட்டாக ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக அப்போ யார் சார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? ஸோ ராஜேந்திர பிரசாத் யாராக இருப்பாங்கன்னா பெர்மனன்ட் பிரசிடென்ட். ஸோ தற்காலிகமாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, பெர்மனண்ட்டாக வந்து நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, Who among the following moved objective resolution in the Constitution Assembly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவர்களில் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்வைத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சார் கேட்டீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து விட்டுருப்பார். அது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 13, 1946 இப்போதான் வந்து அவர் என்ன சார் பண்ணுறாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை வந்து வெளியிட்டார். இந்த குறிக்கோள் தீர்மானம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக வந்து பிரியாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முகப்புரை அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது இருக்குது. ஸோ நம்ம பிரியாம்பிள் என்னவோ சொல்லலாம்னா மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை மாற்றியமைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் என்னன்னு சொல்லலாம்னா முகப்புரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்கே சார் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டினில் வந்து when did ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் முதல் கூட்டம் எப்போ சார் நடந்துச்சுன்னா 9 டிசம்பர் 1946. ஸோ இதில் தான் வந்து ஒரு டெம்பரரி பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுத்தாங்க சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மீட்டிங் எப்போ சார் நடந்துக்கோ அப்படியே 2 நாள் கழிச்சு நடந்துருக்கு சார். ஸோ அது அப்படின்னா 11 டிசம்பர் 1946 இங்கே தான் வந்து பர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை தேர்ந்தெடுப்போம் நம்ம ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 டிசம்பர் 1947 வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ அடுத்த கொஸ்டின் போய்டும். அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் டே ஆஃப் இந்தியா இஸ் ஆன். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 தான். எதனால சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நவம்பர் 26, 1949 தான் நம்ம அரசியலமைப்பு புத்தகம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால தான் அந்த தினம் நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷமும் என்னவா கொண்டாடுறோம்னா அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டேட் ஆட் பண்ணிக்கோங்க, தேசிய பால் தினம் நேஷனல் மில்க் டேவும் வந்து நம்ம நவம்பர் 26 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். இந்திய அரசியலமைப்பு டேஷ் என்று நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இப்போ தான் சொன்னேன் என்ன சார் நம்ம அரசியலமைப்பு புத்தகம் எழுதி முடிச்சது என்னமோ 26 நவம்பர் 1949. ஆனால் இது எப்போ சார் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அப்போ தான் வந்து நம்ம அரசியலமைப்பு புத்தகமே வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாச்சும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அவங்களால தான் வந்து மேக் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு என்ன சார் யார் சார் வந்திருப்போம்னா கேபினெட் மிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கேபினெட் குழு
1946 வந்து இருக்கும். ஸோ அது 3 நபர்கள் கொண்ட குழு. அவங்க தான் வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கி இவங்க தான் வந்து புக்கை மேக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னவா சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்டிங் கமிட்டி wrote the Indian Constitution in which language? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரைவு குழு எந்த மொழியில் எழுதியது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எந்தெந்த மொழியில் எழுதினாங்கன்னா இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு எந்த அரசியலமைப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டுக்காங்க. இது எங்கேருந்து சார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் தான் வந்து நம்ம இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அயர்லாந்து இவங்க எங்கேருந்து சார் பாரோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் அப்படின்ற ஒரு கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1937 வந்து ஸ்பெயின்லேருந்து இவங்க வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்தால் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் பார்லிமெண்ட்ற முறை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அவங்க கிட்ட தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னவா சார் இருக்கு? த கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் இன்ஸ்பயர்ட் பை விச் கண்ட்ரி? இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஒற்றை குடியுரிமை என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாட்டிலிருந்து சார் ஒற்றை குடியுரிமை அப்படின்றது எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலாந்துலேருந்து தான் வந்து அந்த ஒற்றை குடியுரிமை என்ற கருத்தை வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அயர்லாண்டில் இப்போ தான் பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அந்த அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருப்போம். அப்போ ஜெர்மனிலேருந்து என்ன சார் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, நெருக்கடி காலகட்டத்தில் கூட நம்ம அடிப்படை உரிமையை வந்து நிறுத்தலாம் அப்படின்றத சொல்றது தான் வந்து ஜெர்மனி. அந்த விஷயத்தை வந்து இங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க? The original Indian Constitution adds dash parts and 395 articles. இந்திய அரசியலமைப்பு ஆரம்பத்தில் டேஷ் பகுதிகள் மற்றும் 395 விதிகள் கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் புக் எப்போ முடிஞ்சிச்சு சொன்ன நவம்பர் 26, 1949 முடிஞ்சிச்சு. அப்போ என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து 22 பார்ட்ஸும் 395 ஆர்டிகல்ஸும் அதுக்கப்புறம் வந்து 8 ஷெட்யூல்ஸும் வந்து அதில் இருந்துச்சு. அதாவது 22 பகுதிகள், 395 சரத்துக்கள், அப்புறம் 8 அட்டவணைகள் வந்து அதில் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அட் ப்ரெசன்ட் இப்போ எவ்வளோ சார் இருக்கு? அட் ப்ரெசன்ட்ல வந்து தற்போது 25 பார்ட்ஸ் பகுதிகளும் 448 பிளஸ். ஓகேங்களா? ஸோ 448 சரத்துகளும் பிளஸ் 12 அட்டவணைகளும் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா? அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which schedule of Indian Constitution contains the provision of பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணை பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களில் விதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எத்தனாவது ஷெட்யூல்ல பஞ்சாயத் ராஜ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. ஓகேங்களா? 11th ஷெட்யூல் தான். ஓகேங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பஞ்சாயத் ராஜ் வந்து நம்ம புக்கில் வந்து கிடையாது, இது இடையில தான் வந்து சேர்த்தாங்க. எத்தனாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டம்னா 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1992 மூலமா பஞ்சாயத் ராஜும், அதுக்கப்புறம் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலமா என்ன சார் கொண்டு வந்தாங்கன்னா முனிசிபாலிட்டி, மாநகராட்சி அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டி மாநகராட்சி இது எந்த அட்டவணையில் இருக்குன்னா 12வது அட்டவணையில் வந்து முனிசிபாலிட்டியும் 11வது அட்டவணையில் வந்து பஞ்சாயத் ராஜும் வந்து இருக்கு. அப்போ 10வது அட்டவணையில் என்ன சார் இருக்கு? ஆன்டி டிஃபகேஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்சி தாவல் தடை சட்டம். அது எதில் இருக்குன்னா 10வது அட்டவணையில் வந்து இருக்கு. ஸோ 9வது அட்டவணையில் என்ன சார் கொடுத்துருவாங்க? ஆக்ட்ஸ் அண்ட் லாஸ் அப்படின்னு, ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க, சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை அப்படின்ற சொல்லிட்டு தான் வந்து 9வது அட்டவணை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ, வெல்கம்.